வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதே போல குடும்ப அட்டைதாரர்களின் புகார்களை போக்கவும் உரிய அதிரடிகளை கையில் எடுத்துள்ளது. அந்த வகையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி வருகிறது. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரிசி அட்டைதாரர்களின் சுமையை தமிழக அரசு குறைத்து வருகிறது. ஆனால் ரேஷன் அரிசி கடத்தல்களை மட்டும் முற்றிலுமாக இன்னும் ஒழிக்க முடியாமல் உள்ளது. குறிப்பாக கேரளம், ஆந்திரா, கர்நாடகா என அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. தமிழக எல்லைகளில் இதற்கெனவே புரோக்கர்கள் இருக்கிறார்களாம். இவர்கள்தான் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு இந்த ரேஷன் பொருட்களை விற்று கொள்ளை லாபம் சம்பாதித்து வருகின்றனர். இது போன்றவர்களால் தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரிசி, பருப்பு முறையாக கிடைப்பதில்லை என்று பொதுமக்களின் புகார்கள் அதிகரித்தபடியே வருகின்றன. இந்த கடத்தலை ஒழிக்க தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதன் விளைவாக ஓரளவு ரேஷன் பொருட்களின் கடத்தல் சம்பவங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல ரேஷன் வாங்குவதற்கு கடைகளில் சென்றாலே பாதி பொருட்கள் மட்டுமே கிடைப்பதாகவும் மீதி பொருட்கள் தீர்ந்து விட்டதாகவும் பணியாளர்கள் சொல்வதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதனால் சில ரேஷன் கடைகள் சண்டையாக மாறிவிடுகின்றன. சில வணிக நிறுவனங்களுக்கு அரிசி, கோதுமை, சீனி, எண்ணெய் போன்றவற்றை கள்ள சந்தையில் விற்பனை செய்வதாகவும் பொதுமக்களே புகார் சொல்கிறார்கள். வாங்காத பொருளுக்கும் வாங்கியதாக செல்போனில் மெசேஜ் வருகிறதாம். இதையடுத்துதான் பொதுமக்கள் தமிழக அரசிடம் நேரடியாக புகார் அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800599550 என்ற தொடர்பு எண்ணை அறிவித்துள்ளது. கடத்தலை தடுக்க மாநில உணவு கடத்தல் தடுப்பு குற்ற புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் சார்பில் 24 மணி நேரமும் செயல்பட்டு கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. எனினும் ரேஷனில் சில பொருட்கள் தரமற்று இருப்பதாக மீண்டும் ஆங்காங்கே புகார்கள் கிளம்பியுள்ளன. அரிசி, கோதுமையை இந்திய உணவு கழகத்திடம், மற்ற பொருட்களை தனியார் நிறுவனங்களிடம் தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் வாங்குகிறது. இவைகள் கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டு ரேஷன் கடைகளில் விநியோகமும் செய்யப்படுகின்றன. சில இடங்களில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் தரமற்று இருப்பதாக புகார்கள் கிளம்பி இருக்கின்றன. இதையடுத்து இந்த புகாரையும் களைவதற்கான முயற்சியில் தமிழக அரசு இறங்கி இருக்கிறது. அதன்படி ரேஷன் பொருட்களின் தரத்தை கார்டுதாரர்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு பொருளின் மாதிரியையும் கடைக்கு முன்பு சிறிய பாத்திரங்களில் வைத்து காட்சிப்படுத்த வேண்டும் என்று ரேஷன் ஊழியர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாம். இப்படி தனித்தனியாக பொருட்களை பிரித்து வைத்து காட்சிப்படுத்துவதன் மூலம் அரிசி உட்பட்ட அனைத்து பொருட்களின் தரத்தையும் கார்டுதாரர்கள் எளிதில் தெரிந்து கொள்ள முடியும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.